மறைந்த தலைவர்களை இழிவாக பேசி எந்த மாதிரியான அரசியலை மக்கள் மத்தியில் முன்னெடுத்துட்டு போகிறாரு சீமான் அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக இருக்குது. பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் சனின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு. அதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறைந்த தலைவர்களை இழிவாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திராவிட சித்தாந்தத்தோடு ஊர்னவங்க தான் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். விஜயை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா விஜய் எடுத்துக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். அது அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுடைய தமிழ் தேசியம் சித்தாந்தத்தோடு விஜயோட சித்தாந்தம் ஒத்து வருதா, அவருடைய கொள்கை கோட்பாடுகள் ஒத்து வருதான்னு சொல்லி பாருங்கள். அதை நீங்கள் எதிர்த்து விமர்சனம் வைக்கிறாந்தா விமர்சனம் வைங்க. ஆனால் விஜய் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் வச்சு அவர் வாக்கரசியலுக்காக களத்தில் வர்றாரு அப்படின்னா அவரை ஆதரிக்கிறதும் ஆதரிக்காததும் அவரை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறதும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அது அரசியல் ரீதியாக நீங்கள் எப்படி வேணாலும் விஜய் விமர்சனம் பண்ணிட்டு போங்க. அதை பற்றி ஒன்றும் கிடையாது. திராவிட சித்தாந்தத்தோடு வந்த திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து சனியன் அப்படின்னு சொல்கிறது இது எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். இன்றைக்கி திமுக காரங்களாக இருக்கட்டும், அதிமுக காரங்களாக இருக்கட்டும், இந்த சீமானவர்களுடைய பேச்சையெல்லாம் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. உங்களுடைய தமிழ் தேசியம் மக்கள்கிட்ட எடுபட்டுச்சுன்னா கொண்டு போங்க. நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. சேர்த்து நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு நன்மதிப்பை பெற்று அவங்களுடைய வாக்குகளை பெற்று நீங்கள் எப்படியாவது நீங்கள் அரசியல் பண்ணிட்டு போங்க. அது இல்லை, அதாவது உங்களுடைய தரத்தை நீங்கள் குறைச்சி கொள்றீங்க அப்படிங்கிறது இதன் மூலம் தெளிவாக தெரியுது. உங்களுடைய அரசியல் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் அரசியலுக்கு வந்தால் நம்மளுடைய அரசியல் தோற்று போகுங்கிறதுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையோ பேரறிஞர் அண்ணா அவர்களையோ இழிவாக பேசலாமா? அது தவறு இல்லையா? அது உண்மையிலேயே இது கண்டிக்கக்கூடிய விஷயம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 முதலாக முதலமைச்சராக வரும்போது தமிழ்நாடுங்கிற ஒரு பெயரை சூட்டினவரை இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். தமிழர்களுக்காக உரத்த குரல் கொடுத்தவர், இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறவர், தமிழ் தான் உயிர் மூச்சா வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை சனின்னு சொல்கிறத யார் ஏற்றுக்க முடியும்? இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழகத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்தவர், மக்கள் மனசில் நின்றவர், திராவிட சித்தாந்த கொள்கை கோட்பாடுகளை திரைப்படங்கள் மூலம் மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர். இப்படி சமூக நீதி, சமத்துவம், சமதர்மங்கிற ஒரு பாதை கொள்கை கோட்பாடோடு அவர் நகர்ந்தவர். அவரை பார்த்து நீங்கள் சனின்னு சொல்கிறது யாரும் ஏற்றுக்க முடியாத விஷயந்தான். இங்கே அறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களா, இல்லை பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் விஜய் பின்னாடியே கூட்டிக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா? அதுதான் புரியலை. விஜய் அவர்கள் வாக்கு அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் வாக்குகளை வாங்குறதுக்கு அவர் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அவர் செய்யத்தான் செய்வார். பேரறிஞர் அண்ணாவை எடுத்துகிட்டு வருவார், நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எடுத்துகிட்டு வருவார். இந்த ரெண்டு முகங்களும் தமிழகத்தில் அறியப்பட்ட முகங்கள். இரண்டு பேருமே முதலமைச்சராக இருந்தவங்க, இரண்டு பேருமே நாட்டுக்கு பல திட்டங்களை மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்தவங்க. அதனால் இவர்களை வச்சு தான் இதுவரையிலுமே அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் இவங்களை நம்ம கையில் தூக்கி பிடிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு விஜய் அவர்கள் வர்றாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் நீங்கள் விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறது இது மலிவான ஒரு அரசியல். இந்த அரசியலை நீங்கள் இப்படி முன்னெடுத்து போனீங்கன்னா நாளைக்கு உங்கள் தமிழ் தேச அரசியல் எப்படி வெற்றி வரும்? மக்கள் பார்க்க மாட்டாங்களா? ஒரு மறைந்த தலைவர்களை இப்படி மலிவாக பேசுகிற இவரை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போகிறோம்னு சொல்லி மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனி மனிதன் கிடையாது. அவர் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு 31 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டிருக்கு, மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்குது. நீங்கள் அவர் மேலே திட்டத்தின் மூலம் இதை செய்யல அதை செய்யல விமர்சனம் வைக்கலாம், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறது அது யாருமே ஏற்றுக்க முடியாது. காங்கிரஸ் எதிர்த்து அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஆட்சி அமைச்சாங்க. அவங்களும் மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. திமுக இன்னும் ஆட்சியில் இருக்குது. 67 பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகன்னு சொல்லிவிட்டு மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. நீங்கள் மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அந்த திட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விமர்சனங்கள் இருக்குது, இது அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளராக, நீங்கள் தமிழனா நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் மறைந்த தலைவர்களை அசிங்கமாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்குலாம் உரிமையே கிடையாது. விமர்சனம் பண்ணவே கூடாது முதல்ல.
அவர்கள் செய்த சாதனைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வேணால் அவங்க வந்து அவங்களுடைய புகழை வந்து பரப்பலாம். தந்தை பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு போன மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து நகர்ந்து போயிட முடியாது. அறிஞர் அண்ணாவுடைய இதயக்கடியாக வாழ்ந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். விஜயோட அரசியல் உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணு. நீங்கள் அவர் வந்து அணிலுங்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ சொல்லி நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் தம்பி நீங்கள் வாங்க, உங்களுடைய தொண்டர்கள் வந்து இன்னும் வந்து நடிகர்களாக இருக்கிறாங்க, அவர் வந்து அரசியல் வந்து பக்குவப்படுத்துங்க, ஒரு தொண்டனாக மாற சொல்லுங்கள். நீங்கள் வெறும் ரசிகர்களாக இருக்கிறாங்க, இதை வந்து செய்யணும்னு சொல்கிறீங்க, இதுக்கு மாற்று இது எது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து விஜயை நோக்கி நீங்கள் வைக்கலாமே தவிர அவர் வந்து யாரை கையில் பிடிச்சிக்கிட்டு அரசியலுக்கு வர்றாரா, எம்ஜிஆர் மாதிரி நான் அரசியல் பண்ணணும், அறிஞர் அண்ணா மாதிரி அரசியல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் தூக்கிட்டு வர்ற அந்த பெரிய தலைவர்களை பார்த்து நீங்கள் வந்து சனின்னு சொல்கிறது, விமர்சனம் பண்ணுறது, இதை யாரும் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க. திராவிட சித்தாந்தம் பேசுற யாருமே இங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையோ அறிஞர் அண்ணாவையோ இழிவுபடுத்தி பேசினா யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டனங்கள் வந்து வலுவாக வரத்தான் செய்யும். திராவிட வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு சொல்லிவிட்டு நீங்க ஒரு சித்தாந்தத்தோடு நீங்க கையில் எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் தான் சொல்லி போனீங்கன்னா நீங்க உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளோடு போங்க, மாற்றத்தை நோக்கி நகருங்க. அதை பற்றி இருந்தில்லை. தான் வளர்வதற்காக தன்னை வந்து பொதுவெளியில் வந்து மீடியாக்கள் மத்தியில் நம்ம வந்து பேசும் பொருளாக இருக்கணுங்கிறதுக்காக மறைந்த தலைவர்களை இழிவாக பேசுறது எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாது. உங்களுடைய தமிழ் தேசியம் இன்னும் வந்து வலுவடையணும், இன்னும் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா மறைந்த தலைவர்களை இழிவாக பேசுகிறத நிப்பாட்டுங்க. நம்ம வந்து யதார்த்தமாக பேசுகிறோம், மக்கள் ரசிப்பாங்க, மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம். ஒரு அரசியல் தலைவனுக்கு இது அழகல்ல அப்படிங்கிறதான் எல்லோருடைய கருத்தும் கூட. நன்றி, வணக்கம்.